பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்கள்லையும் கூட நாம் சிலுவையின் உபதேசங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போனதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் நம்ம கற்று வர்றோம் பாருங்க. இன்றைக்கும் மீட்பின் மூலமாக அவர் என்ன நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், என்னென்ன அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், மீட்புன்னா என்ன அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறோம் பாருங்க. எப்போ நம்ம ரெகுலரா படிக்கிற வசனங்கள்ல ஆண்டவர் எவ்வளோ அழகா சத்தியங்களை கற்றுக் கொடுக்குறாருன்னு பாருங்க. பிரியமானவர்களை, இந்த மாதிரி எளிமையான சத்தியங்களை நீங்க அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தரை குறித்த அறிவு அநேகருக்கு பெருகட்டும். இந்த நாட்கள்ல இயேசுவின் நாமத்தினால இப்படியாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. எளிமையான சத்தியங்கள் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இந்த செய்திகளானது JTK டிவிலையும் ஒவ்வொரு நாளும் காலையில 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகுது. அதுலேயும் அநேகர் பயனடைந்து வருகிறார்கள். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு காலையில் கூட ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க பாருங்க. எவ்வளோ ஒரு பாமர மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகள் மூலமாக அவங்க இன்னைக்கு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, கர்த்தர் ரொம்ப நல்லவர்மா அப்படின்னாங்க. ஆமாம், கர்த்தர் நல்லவர் தான். எதுக்காக ஃபோன் பண்ணீங்கன்னா, எனக்காக எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க, நாங்கள் என்ன காரியமாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் சொன்னாங்க. இன்னைக்கு டிவி பார்த்தீங்களா அப்படின்னோடனே, டிவி பார்த்தேன், மெசேஜ் கேட்டேன் அப்படின்னாங்க. என்ன மெசேஜ்னு டப்புன்னு மறந்துட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னன்னா அவங்க அப்படி சொல்கிறாங்க, என்னால் சந்தோஷம் தாங்க முடியல. காலாகாலமாக நம்ம பைபிளை வச்சுருக்குறோம், ஆனால் இந்த கர்த்தர் யாருன்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்ததுமா. இந்த நல்ல கர்த்தரை எங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்திட்டீங்க. அந்த சந்தோஷம் என்னால் தாங்க முடியல. ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் பெற்று அனுபவிக்கிறோம். விசுவாசிக்க சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். கண்டிப்பாக எல்லாமே எங்களுக்கு நடக்கும்னு விசுவாசிக்கிறோன்னு இவ்வளோ காரியங்களை எனக்கு சொல்லி என்ன என்கரேஜ் பண்ணாங்க பாருங்க. இப்படியாக இந்த சத்தியங்கள் அநேக பாமர மக்களை சென்று அடைகிறது, அநேக விசுவாசிகள் உருவாகிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா மகிமையும் நான் கர்த்தருக்கே செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர் பாருங்க. இன்றைக்கும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். மத்தேயு 18வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டாவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூலோகத்துல நீங்க எதெல்லாம் கட்டுறீங்களோ அதை நான் பரலோகத்துல கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அநேக காரியங்களை ஆண்டவர் பரலோகத்துல நமக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வைத்து விட்டார். அப்ப இயேசு ஆண்டவர் பேசின விதமாய் நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம் பாருங்க. எல்லா அனுமதியும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு, எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எல்லா பேய் பிசாசுகளையும் நம்மளால துரத்த முடியும். சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கிற அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம முன்னாடி இந்த உலகத்துல, இந்த அண்ட சராசரத்துல எந்த ஒரு பிசாசும் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்கவே முடியாது பாருங்க. அவ்வளோ அதிகாரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுவும் போக வார்த்தையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. பூலோகத்துல, இந்த பூமியில, பரலோகத்துல போனதுக்கு அப்புறம் இல்ல, இப்போ நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில, இந்த பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். ஆண்டவர் எதெல்லாம் கட்டுறதுக்கு நம்மளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, வியாதிகளை நம்ம கட்டி போடலாம், தரித்திரங்களை கட்டி போடலாம், இன்னும் இருள், பேய், பிசாசு எல்லாவற்றையும் நம்மளுக்கு கட்டக்கூடிய அதிகாரம் இருக்கு. இதெல்லாம் என்னால முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பயந்து இருந்தோம் அப்படின்னா மீட்பை குறித்து நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அர்த்தம் பாருங்க. மீட்புல, கல்வாரி சிலுவையில ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை நமக்கு பெற்று கொடுத்தாருன்னா, இப்படிப்பட்ட அதிகாரத்தை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. பேய் பிசாசுகளை விரட்டுவதற்கு இருளின் மேல அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு பாருங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நம்ம பாம்பை கண்டா பயப்படுறோம், ஆனா அதை மிதித்து அதை நொறுக்கி அதை ஒண்ணுமில்லாம பண்றதுக்கான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு பாருங்க. அப்புறம் குடும்ப சண்டைகள், கணவன் மனைவி உறவுல இருக்கிற பிரச்சனைகள், வீட்டுக்குள்ள வர்ற சமாதானமின்மை, இது எல்லாத்தையும் கட்டுறதுக்கான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க.
நம்ம இந்த மீட்புல ஆண்டவர் செய்து வைத்த நன்மைகள் எல்லாவற்றையும் நம்ம தெரிந்திருக்கும் போது ஈஸியா இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மேற்கொள்ளலாம். பாருங்க, சமாதானத்தை நாம் கட்டவிழ்க்க முடியும். அடுத்தது எதை நம்ம கட்டவிழ்க்கிறோன்னு பாருங்க. நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல சமாதானத்தை, நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை, ஒரு வளமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு செழிப்பான வாழ்க்கை, இவைகள் எல்லாம் நம்ம இயேசுவின் நாமத்தினால கட்ட அவிழ்க்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால நல்ல செழிப்பு இந்த வீட்டுக்குள்ள நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்ம வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடுகளா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது சீக்கிரமாக இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம வர்றதை பார்ப்போம். பாருங்க, நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம் எப்படி சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறதுன்னு. சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக தான் அவர் கல்வாரி சிலுவைக்கு போனாரு. பாருங்க, இன்றைக்கும் மீட்புல இந்த மாதிரி கட்டுறதுக்கும் கட்ட அவிழ்க்கிறதுக்கும் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, அதுக்கு இன்னொரு சுலபமான வழி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 19வது வசனம், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், பரலோகத்துல போனதுக்கு அப்புறம் இல்ல, பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 18வது வசனத்துக்கு ஆதாரமா தான் இந்த 19வது வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. நம்ம கட்டுறதும் கட்ட அவிழ்க்கிறதும் எப்படி ஒரு குடும்பத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல 2 பேர் யார் ஒருமனப்பட முடியும்? கணவன் மனைவி, ஒரு பெஸ்ட் லைஃப் பார்ட்னர்ஸ். கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு கரத்தை பிடித்து நம்ம எதை குறித்தாகலும், வேதம் அங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை, எந்த காரியத்தை குறித்தாகலும் உங்களுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டி இருக்கோ அந்த காரியத்தை நீங்க சொல்லி, உங்களுக்கு ஒரு நல்ல வீடு வேணுமா, கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு, கர்த்தாவே நீர் இயேசுவின் நாமத்துல நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல கார், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல பிள்ளைகள், ஒவ்வொன்றையும் நீங்க ஒருமனப்பட்டு கேட்கும் பொழுது அது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவே இதை சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். மீட்புல ஆண்டவர் பாருங்க எத்தனை நன்மைகளை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறாருன்னு. எதை குறித்தாகலும், எந்த காரியத்தை குறித்தாகலும் நீங்க கேட்கலாம். உங்க குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகளின் தேவைகள், படிப்புக்கான காரியங்கள், எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்க கேட்க முடியும். பாருங்க, பரலோகம் அதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கு. நம்ம இப்படி இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது முழு பரலோகமும் நமக்கு சப்போர்ட்டிவா இருந்து, நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டிருக்கிறாங்க, பிள்ளைகள் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மொத்த பரலோகமும் நம்ம கூட நின்று நம்ம ஜெபத்துக்கு ஆமென் என்று சொல்லும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம சரியான தீர்மானங்களை எடுத்து சரியான காரியங்களை இந்த பூமியில கட்டவும், சரியான தேவையான காரியங்களை இந்த பூமியில கட்டவிழ்க்கவும் கற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாகவே ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை நம்மால வாழ முடியும். பாருங்க, எந்த ஒரு சக்தியும் உங்களுக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. இவங்க எனக்கு எதிர்த்து நிக்கிறாங்க, அவங்க எனக்கு எதிர்த்து நிக்கிறாங்க, இந்த இருள் அந்த இருள், எந்த இருளும் வராது. பாருங்க, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இந்த நாள்ல நீங்க இந்த ஒருமனப்பட்ட ஒரு கர்த்தருடைய ஆவியினால, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தம்னா என்ன, ஆண்டவர் எதெல்லாம் கட்ட சொல்றாரோ அதை நம்ம கட்டணும், எதெல்லாம் கட்டாவிழ்க்க சொல்றாரோ அதை நம்ம கட்டாவிழ்க்கணும். நல்ல வாழ்க்கையை இந்த நாள்ல நாம் கட்டாவிழ்ப்போம். அவர் கல்வாரி சிலுவையில நமக்கு நல்ல வாழ்க்கையை சம்பாரிச்சு கொடுத்திருக்கார், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை சம்பாரிச்சு கொடுத்திருக்கிறார். நம்ம துக்கப்படக்கூடாதுன்றதுக்காக, நல்லா நம்ம குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக அவர் கல்வாரி சிலுவையில எல்லா துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டார், எல்லா சண்டைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருத்தரும் வாழும்படியாக அதுதான் கடவுளுடைய சித்தம். பாருங்க, இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால ஆமென், ஆமென், ஆமென்.